Hi friends, welcome to my channel. நான் உங்கள் அபி. நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது படிக்கும்போது நம்மளுக்கு வந்து லென்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மேக்னிஃபைங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த கைரேகை பார்க்கறதுக்கு இல்லைன்னா அந்த சின்ன எழுத்துங்களை பெருசாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கிளாஸை இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. அதை பாதுகாக்கிறது நம்மளோட கையில் தாங்க இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப கிளாஸுன்னும் போது நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியும். அதைத்தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்னிஃபை கிளாஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் ட்ரை பண்ண முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்திருக்கேன். இந்த பல்பு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ செய்கிறதுக்காக எடுத்திருந்தேன். பட் அந்த வீடியோ செய்ய முடியல. பட் இதுக்காக யூஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ இது எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே டாப்பு ஒரு டேப் மாதிரி வேணும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து அந்த ரவுண்டு கலவாக சின்னதாக மூடி மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த பல்புக்கு மேலே ஃபிட் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒயிட் கலரில் இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பல்போட கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இந்த சைடில் வந்து 2 ஹோல்ஸ் இருந்ததுக்கு நான் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிட்டு அந்த மேலே மூடிக்குமே நான் வந்து க்ளூ கன்னை வச்சு ஒட்டி தான் இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து 3/4 வாசி அளவுக்கு ஊற்றினா போதும். நான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக ஊற்றி பார்த்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதுக்கப்புறமா க்ளூ கன்னை வந்து அந்த இதில் மூடியில் வச்சு நான் அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தான். பட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் இதை அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூ கன்னை வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து லீக் ஆகாது. க்ளோஸ் பண்ணுறது நல்லா கிளியராக க்ளோஸ் பண்ணால் தான் அது வந்து தண்ணி லீக் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா கிளியராக கிடைக்கும். வாவ், சூப்பராக இப்போ வந்து அது நல்லா எழுத்து எல்லாமே நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம நார்மலாக லென்ஸ் வச்சு எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருக்குது. இது வந்து 3/4 வாசி அளவுக்கு இனியும் தண்ணி வைக்கும்போது அந்த இனியும் கொஞ்சம் கூட பிரைட்டாக இனி கொஞ்சம் கூட நல்லா தெரியும். அந்த பல்பு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக தெரியும். இந்த 3/4 வாசிக்கு ஊற்றும்போது அது வந்து இனியும் கொஞ்சம் கூட லென்த்தாக நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அப்படி தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா எழுத்தெல்லாமே நல்லா பெருசாக தெரியுது பாருங்கள். சின்ன சின்ன எழுத்தெல்லாம் கூட பெருசாக தெரியுது. இவங்க ஃபோட்டோ அவங்க எழுதியிருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அது கீழே இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம அந்த பல்பில் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய லெட்டராக இருக்குது. இது வந்து நிஜமாலுமே சூப்பர் தான். இதே மாதிரி ஏதாவது பல்ப் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து லென்ஸ் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லென்ஸ் வச்சு அதுக்கப்புறமா இதுவும் வைக்கிறேன் பாருங்கள். சேம் லென்ஸோட அளவுக்கே தான் இதுவும் இருக்குது பாருங்களேன். சேம் அதே டிஸ்டன்ஸில் வச்சு தான் நான் காட்டினேன். அப்படி இருந்து பாருங்கள், அதே மாதிரி தான் தெரியுது. லென்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. கட் பண்ணி விட்டு நல்லா வளர்ந்துருச்சு. சூப்பராக இருக்குல்ல? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த கிளாஸை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழுத்ததும் அதை வந்து காட்டுங்க அப்படின்னு. இன்றைக்கி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த திராட்சை எல்லாமே பழுத்துருச்சு. ஆல்ரெடி ஹோம் டூர் போடும்போது இந்த திராட்சை பழுத்ததும் எனக்கு வந்து காட்டுங்க, வீடியோவில் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பழுத்துருக்கு. இதை விட கொஞ்சம் கொஞ்சம் இங்கே நிறையாவே பழுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நல்லாவே பழுத்துருக்கு. பழம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது, பட் இது வந்து நல்லாவே பழுத்துருக்கு. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டுடியோ டூரில் நான் காட்டியிருப்பேன். இது வந்து 3 சைஸில் இருக்குது, 3 கொத்தாக இருக்குது அப்படின்றது. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லாவே பழுத்துருச்சு. அடிக்கடி இந்த மாதிரி பழுத்துட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து கட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பாருங்கள், இங்கெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே பழுத்துக்கிட்டே வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறவங்க இந்த எங்கே வாங்கினீங்க செடி, எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இதில் வந்து இந்த பழம் பழுத்துருக்கு பாருங்கள். எப்படியே பறித்து அப்படியே சாப்பிடுவோம். கழுவி தான் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கும்போது உடம்புக்கு நிஜமாலுமே ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணுறதே இந்த கிரேப்ஸில் ஒரு பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன்.